ஒரு வார்த்தைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் இந்த மோசேயினுடைய வாழ்க்கையை கர்த்தர் காண்பித்து அதிலிருந்து இந்த வசனத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசி இதிலிருந்து சில விளக்கங்களை ஆண்டவர் எனக்கு தந்தார். இங்கே ரொம்ப அழகாய் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திற்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர்கள் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். 40 ஆண்டுகளுக்கு முன்பாக மோசே அந்த எகிப்து தேசத்திலே ஒரு தலைவனாக, ஒரு மிகப்பெரிய மனிதனாக, ஒரு பெரிய பணக்காரனாக, ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையாக அவன் வளர்ந்து வந்தான். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, திடீரென்று அவனுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட பலவிதமான சூழ்நிலையிலே அங்கிருந்து துரத்தப்பட்டு இப்பொழுது 40 ஆண்டுகளாக மீதியான் தேசத்திலே கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கிற அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். திரும்பி அவனுடைய வாழ்க்கையிலே அந்த அரண்மனைக்கு போவேன் என்று அவன் நினைக்கவில்லை. அவன் ஏறக்குறைய அவனுடைய விசுவாசம் எல்லாமே அவனுக்கு இழந்து விட்டது. இனி திரும்ப நான் எகிப்திற்கு போய் அங்கே தன்னுடைய ஜனங்களை மீட்டெடுப்பேன் என்கிற நம்பிக்கை எதுவுமே இல்லை. அப்பொழுதுதான் ஆண்டவர் மோசேயை பார்த்து வாக்கு கொடுக்கிறார். இல்லை, நீ எந்த இடத்திலிருந்து துரத்தப்பட்டாயோ, நீ எந்த இடத்திலே வெறுமையாக்கப்பட்டு அனுப்பிவிட்டாயோ, நீ எந்த இடத்திலே பாவி என்று நிராகரிக்கப்பட்டாயோ, அந்த இடத்திலே திரும்பவும் நான் உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அப்படித்தான். ஒருவேளை மோசேயை போல நீங்கள் ஒரு இடத்திலிருந்து ஒருவேளை துரத்தப்பட்டிருக்கலாம், சொந்தங்கள் மத்தியிலே இருந்து ஒருவேளை தலைகுனிவோடு அந்த இடத்திலிருந்து வெளியே வந்திருக்கலாம். அந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஏரியாவிலிருந்து, அந்த வேலை ஸ்தலத்திலிருந்து நீங்கள் வந்து மிக உடைந்து போய் எல்லாராலும் நொறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வேண்டாம் என்று தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் உங்களை மீண்டும் நீங்கள் எந்த இடத்திலே தள்ளப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே ஒதுக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே வேண்டாம் என்று உங்களை புறக்கணித்தார்களோ, அந்த இடத்திலே கர்த்தர் திரும்பவும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த தெருவில் ஆண்டவர் உங்களை மீண்டும் கொண்டு போய் நிறுத்துவார். அந்த சொந்தங்களுக்கு முன்பாக ஆண்டவர் மீண்டும் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். அந்த வேலை ஸ்தலத்திலே ஆண்டவர் மீண்டும் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். இந்த மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் எதிர்பார்க்கவில்லை. மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தனக்கு வரும் அவன் என்று கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. கண்டிப்பா நான் அங்க போக மாட்டேன், அங்க போனா என்னை கொன்றுவாங்க, அங்க போனா நான் ஜீவனோட வாழ முடியாது, அந்த இடத்துல ஏற்கனவே வேண்டாம் என்று ரொம்ப அவமானப்பட்டு நான் அந்த இடத்துல இருந்து வந்தேன், அந்த இடத்துக்கு நான் திரும்பி போக மாட்டேன்னு நினைச்சான். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, நான் உன்னை திரும்பவும் அந்த இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்துவேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் நிறைய காரியத்தை இழந்து போய் வந்திருக்கலாம். மறுபடியும் நான் அந்த ஸ்தானத்தில் உட்காருவேனா? மறுபடியும் அந்த உயர்வு எனக்கு கிடைக்குமா? மறுபடியும் அந்த பணம் என்னுடைய கையிலே வருமா? மறுபடியும் அப்படிப்பட்ட ஒரு வீட்டிலே நான் குடியிருப்பேனா? அப்படிப்பட்ட ஒரு தொழில் எனக்கு கிடைக்குமா? ஆம், என் தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் நீ விழுந்து போன இடத்திலே கர்த்தர் திரும்பவும் கொண்டு போய் நிறுத்துவார். நீ தள்ளப்பட்ட இடத்திலே நன்றாய் கரங்களை தட்டி மீண்டும் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். மீண்டும் கர்த்தர் உங்களை தைரியசாலியாய் இந்த மாதத்திலே நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்முடைய தேவனை பொறுத்த வரைக்கும் சில இடங்களிலே ஆண்டவர் மனிதர்களை வைக்கிறார். ஆனால் காலங்கள் தாண்டும் போது அந்த இடத்திலிருந்து எடுத்து கர்த்தர் சில குறைவான இடத்திலே கர்த்தர் ஜனங்களை நடத்துகிறார். ஒரு நாள்ல ஆசீர்வாதமாய் இருந்தவர்கள் திடீரென்று ஆண்டவர் வந்து ஒரு கீழ் நிலைமைக்கு கொண்டு வருகிறார். ஏன் ஆண்டவர் இப்படி நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார்னா, நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும். சில நேரங்களிலே நீங்கள் பலவிதமான கேள்வியை கேட்டுட்டே இருக்கலாம். பாஸ்டர், நான் ஒரு நல்ல இடத்துல தானே இருந்தேன், கர்த்தர் என்ன ஒரு நல்ல இடத்துல தானே என்ன வச்சிருந்தாரு, ஏன் ஆண்டவர் என்ன கீழே கொண்டு வந்தாரு, ஏன் ஆண்டவர் என்ன தள்ளி போட்டாரு, இந்த சூழ்நிலைக்கு நான் வருவதற்கு என்ன காரணம், நான் எந்த மிஸ்டேக்கும் நான் பண்ணலையே, ஆனா காரணமே இல்லாம நான் எவ்வளவு மேல இருந்தேனோ அவ்வளவு கீழே நான் இன்னைக்கு இருக்கிறேனேன்னு நீங்க ஒருவேளை கேள்விக்குறிகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், என் ஆண்டவர் சில நாட்களிலே உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவருமா இருக்கிறார். ஏன் அப்படி ஆண்டவர் நமக்கு பண்றார் அப்படின்னா, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அவனுக்கு வாழ்ந்திருக்கவும் கர்த்தர் கற்றுக் கொடுப்பார், தாழ்ந்திருக்கவும் கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். எத்தனை பேர் நீங்கள் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களுக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியணும்னு கர்த்தர் நினைப்பாரு,
தாழ்ந்திருக்கணும்னு நினைக்கணும்னு கர்த்தர் நினைப்பாரு. வேதத்திலே கர்த்தர் நடத்தி வந்த எல்லா தேவ மனிதர்களையும் ஆண்டவர் இந்த பாதையில தான் கர்த்தர் வந்து கூட்டிட்டு வந்தாரு. அவர்களை கர்த்தர் நல்லாவும் வச்சாரு, சில நேரத்தில் அவர்களை வந்து கஷ்டத்தின் பாதையிலையும் நடத்தினார். அவர்களுடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் இப்படி நடத்தினார்னு கேள்விப்படும் போது கேட்கும்போது அவங்க ஒண்ணு மட்டும்தான் சொல்லுவாங்க, எந்த சூழ்நிலையிலையும் என்னை மனரம்யமாய் வைக்கிறதற்கு கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ இந்த ஜெபத்துல தாழ்ந்த இடத்திலே வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் சோர்ந்து போக வேண்டாம். சத்துரு என்னை சோதிக்கிறானோன்னு நினைக்க வேண்டாம். கர்த்தர் என்னை கைவிட்டாரோ என்று நினைக்க வேண்டாம். வாழ்ந்திருக்க பண்ணின ஆண்டவர் சில நேரத்தில் தாழ்ந்திருக்கவும் பண்ணுகிறார். தாழ்ந்திருக்க பண்ணுகிறவர் மறுபடியும் வாழ்ந்திருக்கவும் செய்கிறதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அவர்தான் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் மறுபடியும் உன்னை அதே ஸ்தானத்திலே நான் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன். ஆமென். நீங்கள் வேதத்திலே ஆதியாகமத்திலே நீங்கள் வாசிக்கும் போது பானபாத்திரக்காரனுடைய தலைவன் ஒருவன் இருக்கிறான். அவன் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் தவறு செய்யாமலே அவனுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டான். அவனுடைய வேலையிலிருந்து அவன் தள்ளப்பட்டான். காரணமே இல்லாமல் அவன் மேல் சந்தேகப்பட்டு அவன் மேல் ஒரு பொய் குற்றத்தை சாட்டி அவனை சிறைச்சாலையிலே கொண்டு போய் போட்டாரு. அப்போ அவங்க நினைக்கிறான், இந்த சிறைச்சாலை என்னுடைய வாழ்க்கையிலே அவ்வளவு ஆபத்தா முடிஞ்சிருமா, என்னுடைய நியாயத்தை யாரும் சொல்ல முடியாதா? ஆனா வேதம் நமக்கு சொல்லுகிறது, அந்த சிறைச்சாலையிலே யோசேப்பின் மூலமாய் ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாருன்னா, நீ மறுபடியும் உன் ஸ்தானத்திலே திரும்பவும் வைக்கப்படுவாய். ஆமென் சொல்லுங்கள். ஒருவேளை இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரோ ஒருத்தர் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமை, உங்களை யாரோ ஒருத்தர் பொய்யான வழக்கை உங்கள் மேல் போட்டு ஒரு பொய்யான காரியத்தை உங்களை சொல்லி நீங்கள் இருந்த இடத்திலிருந்து தள்ளப்பட்டு காணப்படலாம். ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் ஒரு யோசேப்பை உங்களுக்கு அனுப்பினார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு யோசேப்பனுடைய அதே தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. உன் மகளை மறுபடியும் அந்த ஸ்தானத்திலே கர்த்தர் நிறுத்துவார். உன் மகனை கர்த்தர் மறுபடியும் அந்த ஸ்தானத்திலே நிறுத்துவார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த மாதம் கர்த்தர் மறுபடியும் உன் ஸ்தானத்திலே உன்னை நிறுத்துகிற மாதமாய் அமையும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. மறுபடியும் நீ பார்த்த நல்ல அந்த கணவனாரை பார்க்க போகிறீர்கள். நீ பார்த்த அந்த பிள்ளையை திரும்ப நல்ல பிள்ளையாய் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. உன்னுடைய குடும்ப வாழ்க்கை மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் சூழ்நிலைகள் எல்லாம் இதோ இந்த காலை வேளையில இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன் சூழ்நிலைகள் மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்புகிறது. அந்த சமாதானம் வருகிறது, அந்த சந்தோஷம் உன் வீட்டிற்கு நேராக வருகிறது. கர்த்தர் மறுபடியும் உன்னை நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விழுந்து போன ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறார்கள். நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்த ஒரு காலத்துல நான் நிறைய ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். ஆனா நான் இப்ப அப்படி இல்லை. அதற்காக எத்தனையோ முயற்சி எடுக்கிறேன். அந்த இடத்துல நான் திரும்ப உட்காரணும், அதை மாதிரி நான் ஜெபம் பண்ணணும், அதை மாதிரி நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு நான் எத்தனையோ முயற்சி எடுக்கிறேன். ஆனா நான் சோர்ந்து போயிட்டேன் பாஸ்டர். என்னால பழைய இடத்தை பிடிக்கவே முடியல, பழைய அந்த ஆசீர்வாதத்தை என்னால கொண்டு வரவே முடியல. ஆனா இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் பழைய உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை திரும்ப திரும்ப போகிறது. கர்த்தர் அந்த ஊழியத்தை திரும்ப தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்கள். உங்களுடைய கை நிறைய கொடுக்க போகிறது. நீ இதற்கு முன்பாக நீங்கள் எதையெல்லாம் செய்து கொண்டிருந்தீர்களோ அதை இந்த மாதம் கர்த்தருக்காக செய்ய போகிறீர்கள். விசுவாசிக்கிறீர்களா? நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் மறுபடியும் என்னை கொண்டு போய் பார்வோனுக்கு முன்பாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் துரத்தப்பட்ட அந்த மோசேயைத்தான் கர்த்தர் இப்போ அழைக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னை மறுபடியும் எங்க கொண்டு போய் நிறுத்துவேனா? எந்த இடத்துல துரத்தப்பட்டாயோ அங்கேயே நான் உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் மறுபடியும் இந்த மோசேயை பார்வோனுக்கு முன்பாய் கர்த்தர் கொண்டு போய் விடுகிறார். எகிப்திலே மறுபடியும் ஆண்டவர் அவனை கொண்டு போய் விடுகிறார். ஆனால் இதற்கு முன்பாக இருந்தது போல மோசே அந்த இடத்துக்கு போனா அந்த ஜனங்கள் அவனை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏதோ ஒரு வித்தியாசம் அவனுடைய வாழ்க்கையில வேண்டும். பொதுவாக இந்த மோசேயை குறித்து வேதத்திலே வாசிக்கும் போது அவன் ஏற்கனவே அந்த பட்டணம் அந்த தேசத்தை விட்டு அவன் துரத்தப்படும் போது அவன் பயந்து போய் தான் வந்தான். தன்னை கொன்று விடுவார்கள் என்கிற ஒரு மரண பயம் அவனுக்குள்ளே இருந்தது.
அதனாலதான் 40 ஆண்டுகள் தாண்டி திரும்பவும் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் மறுபடியும் அங்க கொண்டு போவேன்னு சொல்லும் போது அவனால அதை நம்ப முடியல. அவனுக்குள்ள திரும்பவும் அந்த பயம் இருக்கிறது. 40 ஆண்டுக்கு முன்னாடியாவது என் உடம்புல பலன் இருந்துச்சு, ஆனா இப்ப அப்படி இல்லையே. நான் மறுபடியும் போய் எப்படி அந்த இடத்துல நான் சர்வே பண்ணுவேன், எப்படி அந்த இடத்துல வாழ்வேன், அவங்களை எல்லாம் நான் எப்படி சரி செய்வது? அப்போ ஆண்டவர் அவனை சாதாரணமாக அனுப்பாமல் 3 ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்து அனுப்புகிறார். நேற்றைய தினத்திலே நான் அந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசினார். நீ விழுந்து போன இடத்திலே, நீ இழந்து போன இடத்திலே மறுபடியும் நான் உன்னை கொண்டு போகும்போது நான் உன்னை சாதாரணமாய் கொண்டு போக மாட்டேன். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்துதான் உங்களை கொண்டு போவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளையே, மோசேயை எப்படி ஆண்டவர் வெறுமையாய் மறுபடியும் அங்க கொண்டு போகலையோ, அதே மாதிரி உங்களையும் இந்த மாதத்துல நீங்க இழந்து போன அந்த ஸ்தானத்துக்கு நீங்க போகும்போது நீங்க வெறுமையா போகவே மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தோட தான் உங்களை அனுப்ப போறாரு. அந்த இடத்துல முன்பு நீங்க தள்ளப்பட்டது மாதிரி அல்ல, ஒரு வித்தியாசமாய் கடந்து போக போகிறீர்கள். ஆமென் சொல்லுங்கள். முதலாவதாக நம்பர் 1, முதலாவதாக நான் வாசித்த போது அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை திரும்பமாக நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்திலே 19வது வசனம். பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்திற்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர்கள் எல்லாரும் இறந்து போனார்கள். இன்னொரு விஷயம் கூட அந்த கடைசி வரிகளை வாசிக்கலாம். உன் பிராணனை வாங்க தேடின எல்லா மனிதர்களும் இறந்து போனார்கள். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மோசேக்கு ஆண்டவர் கொடுக்கிற முதல் பலன் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் விழுந்து போன இடத்திற்கு திரும்ப நான் எப்படி போவேன்? நான் சாதாரணமாக அந்த இடத்துல போக முடியாது, எனக்கு பயமா இருக்குது, அந்த இடத்துல என்ன கொலை பண்ணுவாங்க, என்ன கொன்றுவாங்க, நான் அந்த இடத்துல போனா என்ன ஜீவனோட அவங்க வச்சுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பயத்தோட இருக்கும்போது ஆண்டவர் முதலாவது ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறாரு. நீ போ மகனே, உன் பிராணனை வாங்க தேடின எல்லாரும் மரித்து போனார்கள். ஆமென் சொல்லுங்கள். இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் இழந்து போன இடத்திற்கு, நீங்கள் தள்ளப்பட்ட இடத்திலே, உங்கள் சொந்தங்களுக்கு முன்பாக ஒருவேளை நீங்கள் போகிறதற்கு பயப்பட்டு இருக்கலாம். நான் திரும்ப அந்த இடத்துக்கு போறதுக்கு நான் விரும்பல பாஸ்டர், திரும்ப அந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கு நான் விரும்பல, திரும்ப அந்த வேலையை செய்யறதுக்கு நான் விரும்பல. ஏன் அப்படின்னா எனக்கு நிறைய எதிர்ப்புகள், எனக்கு நிறைய போராட்டங்கள், அங்க இருக்கிற எல்லாருமே என்ன சண்டைக்கு வந்தாங்க, என் மனசை ரொம்ப நோகடிச்சாங்க, ஐயோ என்னை சுத்தி அந்த இடத்துல நிறைய சத்துருக்கள் இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், திரும்பவும் நீங்க இழந்து போன ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு தரும்போது உன் சத்துருக்களை அங்கே தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள். அங்கே உங்களுக்கு விரோதமான மனுஷர்கள் இருப்பதில்லை, அங்கே உங்களுக்கு விரோதமான சத்துரு இருப்பதில்லை. உங்கள் மனதை கஷ்டப்படுத்தின, உங்க இருதயத்தை நோகடித்த மனிதர்கள் அங்கே இல்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போய் வைக்க போகும்போது அவர்களுக்கு கர்த்தர் அதுதான் வாக்கு கொடுக்கிறாரு. நான் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் தருகிறேன் என்று மட்டும் நான் உனக்கு வாக்கு கொடுக்கல, அங்கே இருக்கிற ஏத்தியர், எமோரியர், கிர்காசியர், இப்படிப்பட்ட சகல ஜாதிகளையும் நான் அழித்து உன்னை சுகமாய் அங்கே தங்க வைப்பேன். அங்கே உன்னை எதிர்ப்பார் இருக்க மாட்டாங்க, அங்க உனக்கு விரோதமாய் எழும்புவார் யாரும் இருக்க மாட்டாங்க. அங்கே உன் சத்துருக்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஆமோதிக்கிறீர்களா? நான் தீர்க்க தரிசனமாய் நான் நம்புகிறேன். இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலரை ஆண்டவர் மறுபடியும் அந்த இடத்துல கொண்டு போய் வைப்பார். எப்படி கர்த்தர் கொண்டு போய் வைப்பார்னா, நீங்க யாருக்காக பயந்து வந்தீங்களோ, நீங்க யாருக்காக அந்த இடத்தை விட்டு ஓடுனீங்களோ, நான் நம்புறேன் அந்த சத்துருவை கர்த்தர் அந்த இடத்துல இருந்து விலக்கி போட்டு, அந்த சத்துருவை அந்த இடத்துல கர்த்தர் பலவீனமாக்கி, அந்த பிரச்சனையை அந்த இடத்துல கர்த்தர் பலவீனமாக்கி உங்களை பலனுள்ளவனாய் மாற்ற போகிறார். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குரியதுதான். ஆமென் ஹல்லேலூயா. நீ பிரிந்து போன குடும்பத்துல ஆண்டவர் மறுபடியும் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். ஆமென். அங்கே உங்களை எதிர்ப்பவர் இல்லை, இனி உன்னுடைய மனதை நோகடிப்பவர்கள் அங்கே இல்லை. உன் மனதை கஷ்டப்படுத்தி உன் பலவீனங்களை சொல்லி சொல்லி சுட்டி காட்டுகிற அந்த நபரை கர்த்தர் சொல்றார், அந்த இடத்துல இருக்க போவது இல்லை. நான் அங்கே சுற்றிலும் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளை இடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நாங்க விசுவாசிக்கிறோம். ஆமோதிக்கிறீர்களா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க.
நான் நம்பி இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஈசாக்குக்கு ரெகோபோத் என்கிற 3வது இடத்தை கர்த்தர் கொடுக்கும் போது அங்க யாரு அவனோட வழக்காடுவதற்கு இல்லை, அங்க யாரு அவனிடத்துல சண்டை போடுறதற்கு இல்லை, அங்க யாரும் அவனுடைய ஆசீர்வாதத்தை புடுங்கிறதற்கு இல்லை. ஆனா ஏசேக்குல இருந்தாங்க, ஆனா சித்னாவில இருந்தாங்க. ஆனா ரெகோபோத் என்கிற அவனுடைய உயர்வுல கர்த்தர் கொண்டு போய் வைக்கும் போது அவனை எதிர்ப்பார் ஒருவருமே இல்லை. நான் நம்புறேன் சித்னாவுல ஒருவேளை உங்களோட யாராவது ஒருத்தர் போரிட்டு இருக்கலாம், ரொம்ப ஃபைட் பண்ணி இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்ற ரெகோபோத்துல அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அங்கே கர்த்தர் உங்களுக்கு இடம், நன்றாய் கரங்களை தட்டி கர்த்தர் இடம் உண்டாக்குவார். ஓ ஹalleluya, ஹalleluya. ஏசேக்கிலே இருந்தவர்கள், சித்னாவிலே இருந்தவர்கள் ரெகோபோத்திலே உன்னோடு சம்பந்தம் கலந்து அவர்களே உங்களை அதிகாரியாய் வைப்பார்கள். விசுவாசிக்கிறீர்களா? நம்முடைய தேவன் அவ்வளோ பெரிய மகத்துவமான தேவன். ஆமென் சொல்லுங்க. பயந்து போய் இருக்கிற மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ பயப்படாத. நீ ஏன் பயப்படாத அப்படின்னு சொன்னா, உன்னை அழிக்க தேடின மனிதர்கள் ஒருத்தர் கூட இல்லைன்றாரு. ஒருத்தர் கூட. அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்ன அப்படின்னா, எல்லாரும் மரித்து போனார்கள். என்னவாமா? எல்லாரும். ஒருத்தர் கூட இவருடைய வயசுக்கு தகுந்த ஆட்கள் அங்க இல்லையா? இவனை ஃபைட் பண்ணவங்க ஒருத்தர் கூட அங்க இல்லையா? எத்தனையோ பேர் இருப்பாங்க. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, எதிரிக்கு ஆயுசு இல்ல, கர்த்தருடைய பிள்ளையினுடைய ஆயுசை கர்த்தர் நீட்டி கொடுக்கிற கர்த்தர். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளையை நீ நம்புங்க, நீங்க நம்புங்க. சத்ரு கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பான். உங்களுக்கு விரோதமா எழும்புற பிரச்சனை கொஞ்ச நாள் தான் உயிரோட இருக்கும். அது சுலபமான நாட்கள் தான், அது சில வருஷங்கள் தான் உயிரோட இருக்கும். ஆனா நீங்க அப்படி இல்லை. அந்த இடத்துல திரும்பவும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் தருவார். சத்துருக்களை பார்க்கலும் நம்முடைய ஆயுசை பெருக பண்ணுகிற கர்த்தர் அவர். ஆமென். ரொம்ப நாள் இந்த போராட்டம் நீடிக்காது, ரொம்ப நாள் இந்த பிரச்சனை நீடிக்காது. கர்த்தர் அதை எடுத்து போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்ப நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் நீங்க இழந்த இடத்தை, நீங்க துரத்தப்பட்ட இடத்துல, அந்த சொந்தங்களுக்கு முன்னாடி, அந்த வேலைக்கு முன்பாக கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்தும் போது எப்படி நிறுத்துவாராமாமா? நான் சொல்றேன், அங்க இனி சண்டை போடுறதுக்கு யாரும் இல்லாம, உன்னை எதிர்ப்பார் யாரும் இல்லாம, உங்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் முறியடித்து நிர்மூலமாக்கி உங்களை சுகமா அங்க கொண்டு போவார், தைரியமா கொண்டு போவார். ஆமென். நீங்க ஒருவேளை நகோமிய மாதிரி நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் அந்த தெருவுக்குள்ள போகும்போது அவங்க என்ன ரொம்ப வருத்தப்படுத்துவாங்களோ, என்ன சொல்லி 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 காமிப்பாங்களோ, நீ இங்கிருந்து நிறைவுள்ளவளாய் போனாய், இப்பொழுது குறைவுள்ளவளாய் வந்திருக்கிறாய் அப்படின்னு எல்லாம் என்ன கிண்டல் பண்ணிடுவாங்களோன்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, மறுபடியும் நான் அவங்க அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கும் போது உன்னை காயப்படுத்துகிற மனுஷங்க அங்க இருக்க மாட்டாங்க. அப்படி ஒருவேளை யாராவது ஒருத்தர் காயப்படுத்தினாலும் நான் சொல்றேன், அதுக்கு ஒரு பெரிய தாங்கக்கூடிய இருதயத்தை கர்த்தர் தந்து அந்த வார்த்தையை நீங்க மதிக்காத அளவிற்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். விசுவாசிக்கிறீர்களா? சோ எல்லாரும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த மாதம் ஆண்டவர் பேசுகிற முதல் வார்த்தை, நான் மறுபடியும் உன்னை அந்த இடத்திற்கு கொண்டு போய் வைப்பேன். சோ ஆண்டவர் எப்படி உங்களை கொண்டு போய் வைப்பாருன்னா, வெறுமையாக அல்ல. நீங்க அந்த இடத்துல போகும்போது நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், உன் சத்ருக்கள் அங்கே இருக்க போவது இல்லை, உங்களை மனதை நோகடித்தவர்கள் அங்கே இருக்க போவது இல்லை. விசுவாசிக்கிறீர்களா? பக்கத்தில் ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் பிரதர், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு சிஸ்டர். நீங்க மறுபடியும் தள்ளப்பட்ட ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். அப்பொழுது அங்கே மனதை வருத்தப்படுத்த ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க, உன்னை குறை சொல்றதுக்கு ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. சொல்லுங்க, உங்களுக்கு விரோதியானவங்க ஒருத்தரும் அங்க இருக்க மாட்டாங்க, உன்னை அழிக்கிற யார் அங்க இருக்க மாட்டாங்க, உன் மனசை நோகடிக்கிற யார் அங்க இருக்க மாட்டாங்க. கர்த்தர் எல்லா சத்துருக்களையும் அழித்து உன்னை சமாதானமாய் அந்த இடத்துல கொண்டு போய் அமர பண்ணுவேன் என்று கர்த்தரே வாக்கு கொடுக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சென்னை பட்டணத்திலே ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அவருடைய ஊழியத்திலே பயங்கரமான எதிர்ப்பு வந்தது. அவர் ஒரு சொந்த இடத்திலே திருச்சபையை நடத்தி கொண்டிருந்தார். அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரொம்ப பிரச்சனை பண்றதுனால அந்த இடத்துல இருந்து இப்பொழுது காலி பண்ணி மண்டபங்களிலே ஒவ்வொரு மண்டபத்தை பிடிச்சி அந்த மண்டபத்துல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்திட்டு இருந்தாரு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை அவருடைய சொந்த இடத்துல நடத்த முடியல. அதனால ஒரு நாள் ரொம்ப வருத்தத்தோட ஆண்டுடைய சமூகத்துல உபவாசத்தோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது
போது ஆண்டவர் பேசினாராமா, மகனே நீ இழந்து போன இடத்துல, அந்த விட்டு வந்த இடத்துல மறுபடியும் நான் உன்னை கொண்டு போய் நான் வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவர் மனசுல நினைச்சாராமா, ஆண்டவரே அந்த சத்ருவெல்லாம் அத்தனை பேர் சூழ்ந்து அவங்க இருக்கும்போது நான் திரும்பியும் உள்ள போய் உட்கார்ந்து சண்டை போடுறதுக்கா, எனக்கு அந்த இடமே வேணாம் ஆண்டவரே, எனக்கு வேற இடத்தை ஏதாவது கொடுங்க ஆண்டவரே. உடனே ஆண்டவர் திரும்பவும் வாக்கு கொடுத்தாராம், இல்ல இல்ல உனக்கு நான் அந்த இடத்தை தாண்டா தருவேன் அப்படின்னு. அப்போ சரி ஆண்டவரே நீங்க கொடுத்தீங்கன்னா அதை தாங்கக்கூடிய பலன் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி 7 வருஷம் தாண்டி மறுபடியும் அந்த இடத்துக்கு போனார். மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, சுற்றி அவருக்கு இந்த வீடெல்லாம் பிரச்சனையா இருந்தாங்களோ அத்தனை பேரும் அந்த நிலத்தையும் அந்த இடத்தையும் சர்ச்சுக்காக அவங்க விலைக்காக எழுதி கொடுத்துட்டு அவங்க காலி பண்ணிட்டாங்க. இல்ல வேணாம், நீங்க சர்ச் நடத்துங்க, உங்களுக்கு சேர்த்து நாங்க தர்றோம் அப்படின்னு. அப்போ இன்றைக்கு அந்த 4 இடங்களையும் சேர்த்து 5வது இடமாக ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஆலயமாய் கட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த ஆலயத்தை எதிர்ப்பார் ஒருவரும் இல்லை. ஆமென். அவன் விரோதமா யாரும் இல்லை. சுற்றியும் அது நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு திருச்சபைக்கு வர ஆரம்பிச்சாங்க. அப்போ நம்முடைய ஆண்டவர் உங்களை மறுபடியும் கொண்டு போய் நிறுத்தும் போது சமாதானமா தான் நிறுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இது யாரோ ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனமான செய்தி. ஆண்டவர் உங்க கூட தான் தெளிவா பேசுறார். ஆண்டவருடைய பிள்ளையே, மறுபடியும் உனக்கு அந்த ஸ்தானம் உண்டு, மறுபடியும் அந்த உயர்வு உனக்கு உண்டு, மறுபடியும் அந்த வெளிச்சம் உனக்கு உண்டு, மறுபடியும் அந்த அபிஷேகம் உனக்கு உண்டு. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைக்கிற சர்வ வல்லவராகிய கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். மறுபடியும் உன் ஸ்தானத்தில் உன்னை நான் கொண்டு போய் நான் நிறுத்துவேன். ஆமென் சொல்லுங்கள். 2வதாக நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இன்னொரு வார்த்தையினால் என்னோடு பேசினார். வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீங்கள் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்திலே 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை சேர்ந்து வாசிக்க போகிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையிலே அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போக விடான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்தபின் நான் உன் கையில் அழித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. மீண்டுமாக ஆண்டவர் இந்த மோசேயை பார்வோனுக்கு முன்பாக, இல்லைன்னா அவர் தான் விட்டு வந்த இழந்து போன அந்த எகிப்திற்கு ஆண்டவர் மறுபடியும் அவனை கொண்டு போறாரு. எப்படி கொண்டு போறாரு அப்படின்னு சொன்னா, அங்கிருந்து வரும்போது எல்லாவற்றையும் அவன் இழந்து கொண்டு வந்தான். எல்லாமே அவனை விட்டு போயிருச்சு. அவனுடைய ட்ரெஸ் முதற்கொண்டு அவனால கொண்டு வர முடியல. ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவன், அவனுக்கு எத்தனையோ பொருட்கள் இருக்கிறது, எத்தனையோ உடைமைகள் இருக்கிறது. ஆனா தன்னுடைய உயிருக்கு பயந்து எகிப்திலே எல்லாவற்றையும் விட்டு விட்டு வெறுங்கையாய் தான் ஓடி வந்தார். தன்னுடைய ஜீவன் பிழைத்தால் போதும் என்று தான் ஓடி வந்தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்பி போகும்போது நீ சாதாரணமானவனா போக மாட்ட, நீ ஒண்ணும் இல்லாதவனா போக மாட்ட. நான் உன்னுடைய கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற அபிஷேகத்தை உனக்குள்ள வைக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் அந்த பட்டணத்தை விட்டு துரத்தப்படும் போது, அந்த சொந்தக்காரங்களை விட்டு துரத்தப்படும் போது, அந்த வேலையை விட்டு துரத்தப்படும் போது நீங்க ஒன்னும் இல்லாம ஒரு வேளை வந்திருக்கலாம். எல்லாவற்றையும் அங்க விட்டுட்டு நீங்க வந்திருக்கலாம், இழந்துட்டு நீங்க வந்திருக்கலாம். இப்ப நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கலாம், ஆண்டவரே நான் மறுபடியும் நான் என்னத்தை வச்சு நான் போவேன், எப்படி நான் அங்க போவேன், என்னத்தை கொண்டு போவேன். அவன் ஏதாவது ஒண்ணு இருந்தா தானே என்ன மதிப்பான், இல்லைன்னா என்ன மதிக்க மாட்டான். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க பயப்படாதீங்க, நீங்க வருந்தது மாதிரி நீங்க போறது இல்லை. நீங்க வெறுமையாக்கப்பட்டு ஒருவேளை சத்ருவனுடைய வஸ்திரத்தை கூட உரிந்து கொண்டு உங்களை நிர்வாணமாய் அனுப்பி இருக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை மறுபடியும் நான் அவங்க முன்னாடி கொண்டு போய் நிறுத்தும் போது உனக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையை நான் உனக்கு தருவேன். உனக்கு நிறைய பரிவாரங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களை கர்த்தர் அநேக காரியத்தினால கர்த்தர் அலங்கரிப்பார். ஓ ஹல்லேலூயா. பொருட்களினால அலங்கரிப்பார், இடங்களினாலே அலங்கரிப்பார், கிருபைகளினாலே அலங்கரிப்பார், அபிஷேகத்தினால கர்த்தர் அலங்கரிப்பார். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் சாதாரணமா உங்களை என்ன பண்ண மாட்டாருன்னா கொண்டு போய் அங்கே நிறுத்தவே மாட்டார். ஆமென். எத்தனையோ இடங்களிலே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில இடங்களிலே ஒன்றுமே இல்லாமல் துரத்தப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு, இதற்கு முன்பாக நம்ம ஊழியம் செய்த சபை நடத்தின இடத்திலிருந்து நம்ம எப்படி வந்தோம் அப்படின்னா, துரத்துறது மாதிரி தான் துரத்துனாங்க. வேகமா போங்க, வேகமா போங்க.
அப்போ அங்க கட்டப்பட்டிருக்கிற கட்டடங்கள் எல்லாவற்றையும் அதை சும்மா இடிச்சு அந்த பொருட்கள் எல்லாம் அப்படியே போட்டு சில பொருட்களை எல்லாம் எடுக்கவே முடியல. அவங்க சொன்னா இந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறீங்க, இதெல்லாத்தையும் விட்டுட்டு போங்க. அங்க சுற்றி இருக்கிற 4 பேர் அவங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் பொருள் கொடுக்குறீங்கன்னா இந்த பொருளை நாங்க எடுக்கட்டுமா, உங்களுக்கு தான் தேவையில்லையே, உங்களுக்கு தான் தேவையில்லையே. அப்போ அவ்வளோ வெறுக்கப்பட்டு துரத்தப்பட்டு வந்தோம். ஆனா நான் நம்புறேன் ஆண்டவர் வந்து வெறுமையா அனுப்பலைங்க. திரும்பவும் கர்த்தர் இந்த ஊழியத்தை கொடுத்தார், இந்த இடத்துல கர்த்தர் ஸ்தாபித்தார். இன்னைக்கு அவங்க முன்னாடி நம்ம போய் நிற்போம். எப்படின்னா கொஞ்சமாய் அல்ல, அவங்க முன்னாடி கர்த்தர் போய் நிற்கும் போது அவர்கள் தள்ளும் போது 100 பேர் தான். ஆனா இன்னைக்கு அவங்க முன்னாடி போய் நிற்கும் போது 1000 பேரை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அந்த இடத்தை கொடுத்த அந்த உரிமையாளர் வந்து ஒரு நாள் அவருடைய பிள்ளைக்கு வந்து திருமணத்துக்காக கார்டு கொடுக்கறதுக்காக வந்தாங்க, இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக சர்ச்சுக்குள்ள வந்தாங்க. அங்கிருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ 8 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவங்க வந்தாங்க, வந்து பார்த்தாங்க, பார்த்து சுத்தி எல்லாம் பார்த்தாங்க, இங்கெல்லாம் ஏறி பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, ஃபாதர் என்ன ஃபாதர், அங்க இருக்கும்போது ரொம்ப குட்டியா இருந்தீங்க, கொஞ்சம் கூட்டமா இருந்தீங்க, இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பெரிய ஷெட்டு போட்டிருக்கிறீங்க, எப்படி ஃபாதர் அப்படின்னு. அப்பதான் நான் மனசுல நினைச்சேன், அங்க இருந்து வரும்போது ஒண்ணுமே இல்லாம துரத்தப்பட்டோம். இன்னைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னா பிரம்மாண்டமா வச்சிருக்கிறார். இது எனக்கு மட்டுமல்ல, சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வாக்கு தத்தமா கொடுக்கிறாரு. அன்பு தேவ பிள்ளையே, உன் பிள்ளைய கர்த்தர் அப்படிதான் கொண்டு போய் நிறுத்த போறாரு. உன் மகனை கர்த்தர் அப்படிதான் நிறுத்த போறாரு. உங்க மகளை கர்த்தர் அப்படிதான் நிறுத்த போறாரு. நீ தள்ளப்பட்ட அந்த தெருவில் கர்த்தர் உன்னை மறுபடியும் கொண்டு போகும்போது பலவிதமான அலங்காரங்கள் உங்களுக்கு இருக்கும், பலவிதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வெறுமையாய் போக போவது இல்லை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம், இந்த வார்த்தை எனக்காகத்தான், நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். கடன்காரங்க அப்படின்னு தானே உன்னை தள்ளுனாங்க, ஒரு பெரிய கடன்காரி அப்படின்னு தானே உன்னை தள்ளுனாங்க அந்த இடத்துல இருந்து. இவளை யாரும் பார்க்காதீங்க, அவளை பார்க்கறது கூட வெறுப்பா பார்த்தாங்கல்ல. என் வீட்டு என்ன இந்த குடும்பத்தை விட்டு போனா பரவாயில்லன்னு தானே நினைச்சாங்க, இந்த தெருவில் அவ குடியே இருக்க கூடாதுன்னு தானே நினைச்சாங்க. எத்தனை பேர் துரத்துறதுக்கு கங்கணம் கட்டி, எத்தனை பேர் பேசி பேசி துரத்துறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ வெறுமையாய் வந்தாய், நீ ஒன்றுமே இல்லாமல் வந்தாய். ஆனா திரும்பி போகும்போது வெறும் கோலும் கையுமாய் வந்தவன் பரிவாரங்களோட போனது போல கர்த்தர் உங்களை திரும்பவும் அந்த இடத்துல அந்த சொந்தங்கள் மத்தியில கர்த்தர் பல பரிவாரத்தோடு நிற்க பண்ணுகிற கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரன் அல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன். கரங்களை மேல தட்டி எல்ஷடா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய். கரங்களை தட்டி சொல்லும், எல்ஷடா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. ஆமென். ஹல்லேலூயா. சோ நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மோசே, நான் உன்னை திரும்பவும் உன்னை துரத்தப்பட்ட இடத்துக்கு நான் உன்னை திரும்பவும் கொண்டு போய் விடுவேன். எப்படி விடுவேன்னா, முதலாவதாக நீ அங்க போகும்போது உன்னை எதிர்த்தவர்கள், உன்னை துரத்தினவங்க, உன்னை கொல்ல தேடினவங்க யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. உன் சத்துருக்கள் இருக்க மாட்டாங்க. உன்னை சமாதானமா மறுபடியும் நான் உன்னை கொண்டு போய் உட்கார வைப்பேன். நான் நம்புறேன், இனி கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிலைநிறுத்துகிற ஸ்தானம் சமாதானத்தமா தான் இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர்? ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நிலையான ஒரு இடத்துல உங்களை கொண்டு போய் கர்த்தர் நிக்க வைப்பாரு, உட்கார வைப்பாரு. இனி அந்த சண்டை சத்தம் உங்களுக்கு கேட்காது, இனி அந்த சச்சரவு உங்களுக்கு இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் சொல்றாரு, நீ தள்ளப்பட்ட இடத்துல உன்னை நான் திரும்ப கொண்டு போய் நான் வைப்பேன். எப்படி உன்னை கொண்டு போய் விடுவேன்னா, பல
பரிவாரங்களை உனக்கு தருவேன், நிறைய ஆசீர்வாதங்களை உன் கையில தருவேன். ஆண்டவர் அதே மாதிரியே மோசையினுடைய கையில நிறைய கிருபைகளை கொடுக்குறாரு. அந்த கோல் ஒரே ஒரு கோல் தான், வெளி பார்வைக்கு யாருக்கும் ஒன்றும் பெருசா இருந்தது மாதிரி தெரியல. ஆனா அந்த கோல்ல தான் பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் நடந்துச்சு. அந்த கோலை போட்ட உடனே சத்துரு அப்படியே மிரண்டுட்டாங்க. அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் பயப்பட்டாங்க. அந்த ஒரே கோலை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம்ன்றத மோசை மூலமா கர்த்தர் காண்பித்தார். ஆமே, நான் நம்புறேன் ஆண்டவர் அப்படிதான் உங்களுக்கு ஒரு கிருபையாவது உங்களுக்கு தருவார். ஆண்டவருடைய பிள்ளைய கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார், கண்டிப்பா அலங்கரிப்பார். அவர்களுக்கு முன்பாக நீங்க குறைஞ்சு போவதே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, அவனுடைய சகோதரர்களுக்கு முன்பாக ஆண்டவர் மறுபடியும் நான் அவனை நிறுத்துவேன்னு வாக்கு கொடுத்தாரு. நீ அங்கிருந்து துரத்தப்பட்ட, அவங்க உன்னை குழியில போட்டாங்க, அவங்க உன்னை விற்று போட்டாங்க, ஆனா நீ பயப்படாத, திரும்பவும் நான் அந்த இடத்துல உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன். உன் அண்ணன் தம்பிக்கு முன்னாடி உன்னை நான் நிறுத்துவேன். ஆனா அண்ணன் தம்பிக்கு முன்னாடி நிறுத்தும் போது யோசேப்பை கர்த்தர் சாதாரணமா நிறுத்தலைங்க. எப்படி நிறுத்துறாருன்னா, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா நிறுத்தினாரு. அவனுக்கு இந்த பக்கத்துல ஆள், இந்த பக்கத்துல ஆள், அவனுடைய ட்ரெஸ், அவனுடைய அங்கீகாரங்கள், அவனுடைய ஆசீர்வாதங்கள் எத்தனை எத்தனை எத்தனை. நான் நம்புறேன் உங்க சகோதரர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை நிறுத்தும் போது அவங்களே பிரமிக்கத்தக்க அளவுக்கு கர்த்தர் நிறுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நீங்க இழந்து போன இடத்துல உங்களை நிறுத்துவார். நீங்க தள்ளப்பட்ட உங்களை அந்த இடத்துல உங்களை நிறுத்துவார். அப்பொழுது உங்க கையில எல்லாமே இருக்கும். நீ இழந்து போன கார் உங்க கையில இருக்கும், நீ இழந்து போன பைக் உங்க கையில இருக்கும், நீங்க இழந்து போன அபிஷேகம் உங்க கையில இருக்கும், நீங்க இழந்து போன ஊழியம் உங்க கையில இருக்கும், நீங்க இழந்து போன பணம் உங்க கையில இருக்கும். ஓ ஹல்லேலூயா! நீங்க இழந்து போன சகலத்தையும் கர்த்தர் உங்க கையில கொடுத்து அவங்க முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க.